வணக்கம் நண்பர்களே, இது உங்க திலகாசுவர். இன்னைக்கு நம்ம பேராசை எப்படி ஒரு உயிரை அழிக்குது அப்படிங்கறத சொல்ற ஒரு சின்ன ஆனா வித்தியாசமான ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு கிராமத்து வீட்டுல பெரிய அரிசி ஜாடி ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு சின்ன எலியும் தினமும் தன்னோட உணவுக்காக சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த எலி அரிசி ஜாடிக்குள்ள நிறைய அரிசி இருக்கிறத பாக்குது. அதுக்கு ரொம்பவும் சந்தோஷம். இவ்வளவு உணவு, இனிமே நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது நினைச்சுக்குது. அதை ஜாடிக்குள்ள குதிச்சு வயிறு நிரம்ப சாப்பிட ஆரம்பிக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, நிறுத்தவே இல்லை. கொஞ்ச நேரத்திலேயே அதோட வயிறு ரொம்பவும் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் அந்த எலி வெளியே வரவே முயற்சி பண்ணுது. ஆனா அதால வெளியில வர முடியல. அது ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டுருக்கலாமோ அப்படின்னு நினைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது நினைக்கிற நேரம் அது ரொம்பவும் தாமதமான நேரமா இருக்கு. சில நாட்கள் அந்த எலி அந்த ஜாடிக்குள்ளேயே சிக்கி கடைசியில இறந்தும் போயிடுது. இந்த கதைய கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெரியவர் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தேவைக்கு மேல ஆசைப்பட்டா அது நமக்கு சிக்கலை தான் கொடுக்குமே தவிர எந்த ஒரு நன்மையும் நமக்கு தராது. அதனால நண்பர்களே, வாழ்க்கையில நமக்கு பணம், உணவு, வெற்றி இந்த மூணுமே முக்கியம்தான். ஆனா அளவுக்கு மீறின பேராசை நமக்கு அழிவைதான் கொண்டு போய் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே உணர்ந்து நடந்துக்கணும். இந்த கதை மூலமா நமக்கு தெரிய வர வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, பேராசை பெரு நஷ்டம் அப்படிங்கிறது தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஊக்கமான கதைகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.